ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா துண்டு கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதோட கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, 2-3 வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த காயெல்லாம் போட்டு வதக்கணும். கண்டிப்பாக வாழைக்காய் போட்டிருக்கணும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் துண்டு கருவாடு போட்டு வைக்கிறதுனால அது வாழைக்காய் போட்டால் தான் டேஸ்ட்டு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான குழம்புத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா இது மாதிரி ஒரு பெரட்டி குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி காய் நல்லா வேக விடணும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி ஒரு எலுமிச்சைப்பழ சைஸு ஊற போட்டு நல்லா கரைச்சி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் தேங்காய், சின்ன ஜீரகம், 2-3 சோம்பு, ரொம்ப போடக்கூடாது சோம்பு, சும்மா 2-3 பேருக்கு போட்டு இது மாதிரி அரைச்சி ஊற்றிடணும். குழம்பு இந்த மாதிரி சலன்னு நல்லா கூட்டி வச்சுட்டு சலன்னு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம பச்சை தண்ணியில் கழுவிட்டு வெந்நில லைட்டாக கழுவி வச்சுருந்த கருவாடை தூக்கி உள்ளே போடணும். உள்ளே போட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும், கருவாடு வெந்துடும். இந்த மாதிரி துண்டு நல்லா கழுவிட்டு இது மாதிரி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். கருவாட்டு குழம்பு ரெடி. துண்டு கருவாடு குழம்பு ரெடி.